மக்களே, இன்னைக்கு நம்ம வட்டாச்சோர் சேனல்ல பாத்தீங்கன்னா பக்கெட் சிக்கன் செய்ய போறோம். ட்ரம் வச்சு செய்ய போறோம். வாங்க மக்களே செய்யலாம். மூஞ்சில அடி போகுது தண்ணி, அங்கதான் வந்து அடிக்கும். அது பர்மிஸ் அடிக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து கோழி கிழிச்சிக்கலாம். பக்கெட் சிக்கனுக்கு தேவையானதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, எலுமிச்சம்பழம், தயிர், கருவேப்பிலை, கடலை எண்ணெய், சால்ட், உப்பு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா கோழி நல்லா கிழிச்சிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கறியில் நல்லா பார்த்தீங்கன்னா மசாலா ஏறும். மசாலா காரெல்லாம் ஃபுல்லாக ஏறினா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக கீச்சிக்கலாம். கோழி கீச்சிக்கலாம். கையில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் ஃபுல்லாக ஏறும். கொஞ்சம் நல்லா கீச்சு விட்டுருங்க. மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சால்ட், உப்பு, பச்சைமிளகாய், தயிர், கடலை எண்ணெய், நல்லா பிரச்சனைக்கலாம் மசாலா. மசாலா கலந்தாச்சு. இப்போ நம்ம கோழி மேலே அப்ளை பண்ணிடலாம். நம்ம கீழ்ச்சி வச்சிருந்த அந்த வறுமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா உள்ள வச்சு சேர்த்துருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மசாலா கறியில் நல்லா ஃபுல்லாக ஏறும். நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா காரம் சாரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஃபுல்லாக கோழி மேலே ஃபுல்லாக தடவாச்சு. பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊற போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவும் காரமும் செம்மையாக இருக்கும். இந்த கறி பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே நம்ம சாப்பிடும்போது அப்படியே காரம் சாரமாக நம்ம சாப்பிட்றதுக்கு நாக்கு ஊறும். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறி போச்சு. பார்த்தீங்கன்னா இலையை நம்ம போட்டு வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வச்சுக்கோங்க.
கோழி பார்த்தீங்கன்னா இந்த குச்சியை சொறி வச்சாச்சு. இப்போ நம்ம தீ மூட்ட ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்கட்டா, இந்த ட்ரம்மை வச்சு பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டு தான் பார்க்கணும். உள்ளர வச்சாச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். இது மாதிரி உள்ளர ஒட்டக்கூடாது. நீங்கள் அது மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக மேலே மேல் பகுதி போல தீஞ்சிடும். இந்த கழுத்தை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அழுத்தி விடணும். அது கழுத்து மேலே தூக்குற மாதிரி இருக்கும். நல்லா தீ விடுறோம். இப்போ இந்த தீ அடங்கிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த தீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சாலே அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏறிட்டு நல்லா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கொளுத்திட்டோம். இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு. அதிகமாக கொளுத்தக்கூடாது, கோழி தீய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம 1/2 மணி நேரம் கொளுத்தியாச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். கறியில் பார்த்தீங்கன்னா காரம் அப்படியே செமையாக இருக்கு. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கெட் சிக்கன் தான்ப்பா. செம்ம பிரமாதமாக இருக்குதுப்பா. பட்டாசு சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.